கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குது. அதுவும் அதிமுகவோட நடக்குது. அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கொங்கு மண்டலம் இதில் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், இந்த கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிமுகவினுடைய கோட்டை தான். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஜார்ஜேன்னு 2 அணிகளாக பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கும் போது கூட இது கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமான இடங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலேருந்து வெற்றி பெற்றாங்க. அப்போ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அதிமுகவினுடைய கோட்டை தான். ஆனால் இந்த கோட்டையை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் திருப்பூரை பொறுத்தளவில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த சரிவை எப்படி ஈடு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் தெரியலை. இப்போ 2026 சட்டசபை தேர்தல் வருது. இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் மும்முரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுமே ஒரு புதுசாக வியூகங்களை வகுத்து அவங்கள தேர்தலை சந்திக்கிறாங்க. திருப்பூரை பொறுத்தளவில் செந்தில் பாலாஜி அவருடைய பொறுப்பாளராக இருந்து வேலை செய்கிறாரு. எப்படியாவது திருப்பூரில் மொத்தம் 3 தொகுதியவும் நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி தான் திமுக வேலை செய்யுது. திருப்பூரை பொறுத்தளவில் 3 தொகுதி இருக்குது. திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, காங்கேயம், இந்த 3 தொகுதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 1977 இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய கோட்டையாகவே இருந்துச்சு. எப்போதுமே அந்த 3 தொகுதியுமே அதிமுக தான். வேறு கட்சிகள் நின்றான்னு தோற்று போகும். அதிமுக தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 3 தொகுதியுமே அதிமுக ஜெயிச்ச தொகுதியை இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று அங்கே மாவட்ட செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கியவரை போட்டதுனால அங்கே நிர்வாகிகள்கிட்ட மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. 2021 சட்டசபை தேர்தலில் கூட காங்கேயமும் திருப்பூர் தெற்குமே பார்த்திங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திருப்பூர் மாநகராட்சியில் 60 வார்டுகள் இருக்குது. அந்த 60 வார்டுகளில் இன்றைக்கி ஒரு மண்டல தலைவராகவோ ஒரு நிலைக்குழு தலைவராகவோ அதிமுக வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. 2011 அதிமுக 60 வார்டுகளில் 50 வார்டுகளை பிடிச்சிருந்துச்சு. 2016 பார்த்திங்கன்னா அது அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் திருப்பூர் இருந்தது. திருப்பூர் மாநகராட்சியிலுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கியவரை கொண்டு போய் அங்கே ஒரு மாவட்ட செயலாளரை போட்டு இன்றைக்கி அங்கே திருப்பூரில் அதிமுக இருக்கா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு உருவாக்கிட்டார். அதிமுகவில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர் பொள்ளாச்சி ஜெயராமன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் இருந்து தான் அங்கே திருப்பூருக்கு மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மாவட்ட செயலாளர்களை இங்கே மாற்றுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிகிட்ட நாங்கள் புகார் மனு கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் பொள்ளாச்சி ஜெயராமனும் நெருங்கி இருக்கிறதுனால அதனால் மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சி ஜெயராமனை மாவட்ட செயலாளராக போட்டதுன்னு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வர்றாரு, அவர் வாட்டில் போயிடுறாரு. நிர்வாகிகளை கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு பேசுகிறது இதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் பல தடவை அவரை இந்த கட்சி மாவட்ட செயலாளராக திருப்பூரை சார்ந்தவங்களை ஒரு ஆளை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்குறதில்ல. திமுக அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏற்கனவே 2021 2 தொகுதிகளை பிடிச்சிருக்காங்க. இந்த முறை திருப்பூர் வடக்கையும் நம்ம பிடிச்சி 3 தொகுதிகளையும் நம்ம எப்படியாவது கைப்பற்றுன்னு சொல்லிவிட்டு அவங்க மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த தேர்தலுக்கான வேலைகள் இங்கே நடக்கலை. பொள்ளாச்சி ஜெயராமன் இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு இங்கே நிர்வாகிகளை சந்தித்து எதுவுமே பேச கிடையாது. அதனால் திருப்பூரை சார்ந்தவங்கள ஒருத்தர் மாவட்ட செயலாளர்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளோதோ முறை எடப்பாடி பழனிசாமிகிட்ட எடுத்து சொல்லியுமே எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமனை அதை மாற்றுறதா எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அதனால தான் இன்றைக்கி 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவினுடைய பணிகள் ரொம்ப தொய்வு நிலையில் இருக்குது. யாருமே இங்கே வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அதிமுகவினர் எல்லாரும் குழம்பி போய் உக்காந்துட்டு இருக்காங்க. இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
இதுதான் ஒரு 40 ஆண்டு காலமும் ஒரு 3 தொகுதியும் அதிமுக கைவசம் இருந்தது. 2021 இருந்து பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் வந்து இப்போ திமுக பக்கம் போனது. இப்போ இந்த தேர்தலில் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 தொகுதியிலுமே திமுக தான் கைப்பற்றும் அப்படிங்கிறத அங்கே நிர்வாகிகள் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய தொகுதியிலேயே அவருடைய பணியை வந்து சரிவர செய்யலை அப்படிங்கிறது தான் நிர்வாகிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் அப்படி அங்கே பொள்ளாச்சியிலேயே வந்து சரிவர பணிகளை செய்யாதவர் இங்கே திருப்பூரில் வந்து கொண்டாந்து மாவட்ட செயலாளராக போட்டு இங்கே வந்து நிர்வாகிகளை சந்திக்காமல் கொள்ளாமல் இப்படி இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறது நிர்வாகிகள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை கண்டும் காணாமல் வந்து இருக்கிறதா ஒரு செய்தி வந்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமி யாரையெல்லாம் கட்சி விட்டு நீக்குவார் தெரியுமா? அந்த அப்ராணி சப்ராணி இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கிட்டு நான் தான் ஆளுமை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் மேலே இப்படி பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. மாவட்டத்து பக்கம் வர்றதே இல்லை, நிர்வாகிகளுக்கு வந்து சந்தித்து பேசுகிறதில்ல, ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறதில்ல. இன்றைக்கி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கட்சி சார்ந்து இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பூரில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அதிமுக வந்து ஒருங்கிணையணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 40 ஆண்டு காலம் வந்து இன்றைக்கி அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த திருப்பூர் அந்த 3 தொகுதியும் வந்து இன்றைக்கி நாளை நடக்கக்கூடிய 2026 தேர்தலில் வந்து திமுக பக்கம் முழுமையாக போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து இருக்குது. அப்போ இது வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைந்து நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மீண்டும் நம்ம 3 தொகுதியிலுமே வந்து நம்ம வெற்றி பெற்றலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து காங்கேயமும் திருப்பூர் தெற்கும் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ மீண்டும் இந்த முறை எலெக்ஷனை சந்தித்தேன் அப்படின்னா அதிமுக பிளவாக இருக்குது. இந்த பிளவில் 3 தொகுதியுமே வந்து திமுக வந்து ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே செந்தில் பாலாஜி வந்து தீவிரமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஈடு கொடுக்கும் விதமாக நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நல்லது. திருப்பூரை சார்ந்தவங்களை மாவட்ட செயலாளராக போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு தெரியல. 3 தொகுதி தானே திமுக பக்கம் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி ஜெயராமனை மாவட்ட செயலாளராக வச்சுக்கிட்டே இருப்பார் போல். அதுதான் நமக்கு தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.